எவ்வளவுக்கு எவ்வளவு ஏமாத்த முடியுமோ அவ்வளவு ஏமாத்திட்டு புதுசா வரவங்களை ஈஸியா ஏமாத்தலாம். ஜெயிலர் 2 வருது தெரியுமா? ஜெயிலர் 2க்கு வந்து நம்ம இஎம்ஐ பாத்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த இஷ்யூஸ்மே கிடையாது. நீங்க 1 மணி நேரம் கூட விளையாடிப்பாரு. இன்னைக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். PS5, 4, 3 எல்லாத்தையுமே ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல எங்க வாங்கலான்றது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, உங்க ஷாப் நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேரு, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, என்னோட ஷாப் நேம் பாத்தீங்கன்னாக்கா கேம்டானிக். நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். இதே ஜாப் வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். கேம்டானிக் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்னை கோபாலபுரம். ஓகேங்களா, கூகுள்ல கேம்டானிக் போட்டீங்கனாலே வேர் ஹவுஸ் அண்ட் பிளே ஜோன் வந்துடும். என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் சேல் பண்றீங்க? ஓகே, குட் கொஸ்டின். கேம்டானிக்கை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை எடுத்து வருவாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சீப்பா இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுன்றத நான் நினைச்சு வித்துட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கான சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். நிறைய சேல்ஸ் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்பி வந்து வாங்குறாங்க. இது எல்லாமே இருக்கும். அதனால சீப் அண்ட் பெஸ்ட்ன்றதுனால மார்க்கெட் பிரைஸோட கண்டிப்பா கம்மியாகவும் கொடுக்கணும், அதே சமயம் குவாலிட்டியாகவும் கொடுக்கணும்ன்றது ஒரே கான்செப்ட் எடுத்து வந்ததுதான் நான் அந்த கேம்டானிக்ன்றது. எக்ஸ்பாக்ஸ் இங்க வந்து கிடைக்குமா? எக்ஸ்பாக்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ் ஆஃப் யூசிங் பிளே ஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பிளே ஸ்டேஷன் வந்து அதிகம் நம்பர்ஸ் ஆஃப் யூசேஜ். ஏன் அப்படின்னாக்கா அதுல நிறைய கேம் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். எக்ஸ்பாக்ஸை நம்ம பண்ணுவோம், அதுவும் ஒரு சர்டைன் பீப்புள் வந்து வாங்குவாங்க. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, 1S இருக்கு, 1X இருக்கு. அது எக்ஸ்பாக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிளே ஸ்டேஷன்ல எப்படி இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயாவது வாக்கிங் பண்ணீங்கன்னாக்கா கன்சோல்ஸ் எங்கிட்ட இருக்காது. என்ன ப்ரோ வீடியோல எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் இருக்கு நீங்களே வந்தா இல்லையே. என்னோட பிளான் வந்து விலை கம்மியா இருந்தா என்னோட பேஜ்ல போடும். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேம்டானிக் இன்ஸ்டாகிராம் போட்டீங்கனாலே வரும், யூடியூப்ல கேம்டானிக் போட்டாலும் வரும். அதுல பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸா என்னென்ன எக்ஸ்பாக்ஸ் சேல் பண்ணிருக்கோம், என்ன பிரைஸ்ல சேல் பண்ணிருக்கோம்ன்றது வரைக்கும் டீடைல்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு சேல் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல ரெண்டுக்கு அந்த மாதிரி? ஓகே, குட் क्वेश्चन. ஜெயிலர் 2 வருது தெரியுமா? வர்ற மாதிரி ஜெயிலர் 2க்கு வந்து நம்ம தான் ரெண்ட் கொடுப்போம். அது ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து லாஸ்ட் வீக் தான் எடுத்தாங்க. அதுக்கான PS5, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 1லயே நம்ம தான் கொடுத்தோம். ஜெயிலர் 1ல பாத்தீங்கன்னாக்கா PS4 கொடுத்துருப்போம். இப்போ ஜெயிலர் 2ல வந்து PS5. அதே மாதிரி ரெண்டல்ஸ் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஷூட்டிங்கும் கொடுப்போம். நீங்க பர்சனலா உங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, வீட்டுல வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னால பண்ணி தருவோம். இல்ல ஹேங் அவுட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட நான் ஊருக்கு போறேன், நான் எடுத்துட்டு கேரி பண்ணிட்டு போறேன் அப்படின்றவங்களுக்கும் நாங்க அதுக்கு டே கணக்குல சார்ஜ் பண்ணீங்க இல்ல மினிமம் பர் வீக். ஓகேங்களா, இப்ப PS5 எடுத்தீங்கன்னாக்கா 2 கண்ட்ரோலர் கேம்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னாக்கா பர் வீக்கே வந்து 4000. எல்லாராலையும் PS5 வாங்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அது கேம்ஸ் காஸ்ட்லியா இருக்கும், கண்ட்ரோலர் எக்ஸ்பென்சிவா இருக்கும், எல்லாராலையுமே டக்குன்னு வாங்க முடியாது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு வீக்கெண்ட், ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரப்போகுது, நியூ இயர் ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ்க்கு 1 வீக் எல்லாருமே கேதர் பண்ணுவாங்க உங்க ஃபேமிலியில. அந்த டைம்ல நீங்க தாராளமா ரெண்ட் எங்ககிட்ட வந்து எடுக்கலாம், எடுத்து நீங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான கைடன்ஸ் பேக்கேஜ் அது வந்து பர் வீக்குக்கு 4000. நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு வந்து விலை கம்மியில கொடுக்குறோம். ஏன்னாக்கா ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்க. வெளியில வந்து 600, 500 கொடுக்குறாங்க. அது வந்து கண்ட்ரோலர் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாம வந்து கேம்ஸ் கொடுக்கணும் ஆஸ் பர் கஸ்டமர் சாய்ஸ், பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுனால நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால தான் பர் வீக் 7 டேஸ்க்கு உங்களுக்கு 4000 rupees ரீசார்ஜ், இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஒன்லி இன் சென்னை, அபார்ட் ஃப்ரம் சென்னை கிடையாது, ஒன்லி இன் சென்னை வீடு. இப்போ உங்ககிட்ட வாங்குறதுக்கோ இல்ல ஷோரூம்க்கு வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? ஷோரூம்ல வந்து உங்களுக்கு எல்லாமே பிராண்ட் நியூஸ். ஓகேங்களா, எங்கிட்ட வந்து பிராண்ட் நியூஸ் கிடைக்காது. எங்கிட்ட வந்து 99% எல்லாமே யூஸ்ட் கன்சோல். See, there are few people, A grade people இருக்காங்க, B grade இருக்காங்க, மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ். எல்லாராலையும் நியூ கன்சோல் வாங்க முடியாது, எல்லாராலையும் நியூ கார் வாங்க முடியாது. ஸோ அதே கான்செப்ட்ல எனக்கு வரவங்க வந்து யூஸ்ட் கன்சோல் நல்ல குவாலிட்டியா எதிர்பார்க்கறவங்க, அவங்க வந்தாலே எனக்கு. இப்போ நார்மலா ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்கன்றப்போ ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே இது வந்து டூப்ளிகேட் இல்ல இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு ஏதாவது? இதுதான் வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். சுத்தி ஃப்ராடு பசங்க இருக்காங்க. நம்மளை சுத்தி வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களை வந்து எல்லாருமே சொல்ல ஒரு சிலர் ஃப்ராடு பசங்க இருக்கிறாங்க. எவ்வளவு ஏமாத்த முடியுமோ அவ்வளவு ஏமாத்திட்டு காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பில்லுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, வாரண்டின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த வாரண்டில என்னென்ன கிளைம் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா பவர் சப்ளை கிளைம் ஆகாது, ஹார்ட் டிஸ்க் கிளைம் ஆகாது, போர்ட்ல எலக்ட்ரிக் ஷார்ட் வந்தா கிளைம் ஆகாது. எல்லாத்தையும் போட்டாங்க. இதுதான் அவங்க மேஜரா. இது வந்து இதெல்லாம் கிளைம் ஆகாது. அப்ப வேற என்னதான் வாரண்டியில கிளைம் ஆகும்?
ஒரு ட்ரிக்கியான அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளே பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டி 3 months வாரண்டி கொடுக்கறது கம்ப்ளீட் செட், ஃபுல் செட் வந்து உங்களுக்கு வாரண்டியா இருக்கும், இன்க்ளூடிங் பவர் சப்ளை, இன்க்ளூடிங் ஹார்ட் டிஸ்க், அது மாதிரி கம்ப்ளீட்டா. நீங்க வெளியில வாங்குறீங்க, அவங்களும் 1 year தான் கொடுக்குறாங்க, விலை கம்மியில இருக்குமா. ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் கிளைம் ஆகாதுன்னே போட்டுருவோம். இருக்கிறதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக், அந்த மதர் போர்டுன்றதே வந்து ஒரு இதே மாதிரி, அது போயிடுச்சுன்னா அது கிளைம் ஆகாது, அப்ப வேற என்னதான் கிளைம் ஆகும். சோ இதே மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு பிசினஸ் நடக்குது. இப்போ வந்து என்கிட்ட ஒரு PS3 இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்சிங்க நிறைய பண்ணுவாங்க. சோ நம்ம கிட்ட வாங்கினாலே 2 years கிட்ட வச்சிருக்கோம். 2 years பிஃபோர் PS2 வாங்கினவங்க இருக்காங்க, 4 வாங்கினவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி PS4 வாங்குவாங்க, 2 வச்சிருக்கவங்க 4 வாங்குவாங்க, 4 வச்சிருக்கவங்க 5 வாங்குவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும், டெய்லி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இங்க மட்டும் தானா இல்ல கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி? கொரியர் தான் மெயினே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபாவா இருக்கும் கீழே. ஸோ கொரியர் தான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 15 to 20 கொரியர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியே போகும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாவே ஷிப்பிங் பண்றோம். இங்க இருந்து சிம்லா, டார்ஜிலிங், மணாலி வரைக்குமே நம்ம கிட்ட வந்து கேங்டாக்கே நாங்க அமைச்சிருக்கோம். ஹோலிடே ஸ்ட்ரீட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேங்டாக்ல இருந்தே புக் பண்ணுவாங்க, இங்க இருந்து அமைச்சிருக்கோம். அதுல இந்தியா ஃபுல்லாவே சேஃப் ஷிப்பிங் இருக்கும். வந்து உடஞ்சிருச்சுனாக்கா நான் எல்லாம் நிறைய உடஞ்சிருக்கு, ஓப்பனா பேசுறேன், நிறைய லாஸ் ஆயிருக்கு. அது எல்லாமே நாங்க வந்து அவங்களை கொரியர் பண்ண சொல்லிட்டு ரீப்ளேஸ் வித் another console. PS4 PS5 உடஞ்சி போயிருக்கு, அப்படியே கொடுத்து வேற PS5 எல்லாம் கொடுத்த கேஸ்லாம் இருக்கு. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றோம். ஏன்னா நான்லாம் வந்து வீட்டுல காசு இல்லைன்னு வீட்டுல ஆரம்பிச்ச பிசினஸ். எனக்கு என்ன கஸ்டமர்ஸ் தான் என்ன தூக்கிட்டு வந்து இங்க ஒரு நீலா ப்ரோ நீங்க ஒரு கடை போட்டு நீங்க ஆரம்பிங்க, தாங்க சப்போர்ட் பண்ணதே ஒரு கஸ்டமர்ஸ் தான். ஏன் அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ரீசன். இது எல்லாமே என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ், அவங்களோட கொடுத்த ஃபீட்பேக்ஸ். இதெல்லாம் எந்த கஸ்டமர் கிட்ட இருந்தா நான் இந்த ரிவ்யூ வந்து நியூ கஸ்டமர் கிட்ட இருந்து ரிவ்யூ வாங்கவே மாட்டோம். ஏன்னாக்கா நியூ கஸ்டமருக்கு நம்மளை பத்தி தெரியாது. இது எல்லாமே ஒரு 1 year ஓல்டு 6 months ஓல்டு கஸ்டமர்ஸ். நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நியூ கஸ்டமர்ஸே வேண்டாம். ஏன்னாக்கா ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க நல்ல குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா ரெஃபர் பண்ணுவாங்க. ப்ரோ நான் இங்க தான் வாங்கினேன் ப்ரோ, அத மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கு. இப்போ நீங்க வந்து இங்க டிவி எல்லாம் வச்சிருக்கீங்க, இப்போ நம்ம PS5 வந்து பார்த்து கேம் ஆடிட்டு அப்புறம் எடுத்து கண்டிப்பா இங்க வரவங்க எல்லாருமே வந்து விளையாடி பார்த்துட்டு தான் எடுத்துருக்கோம். சில பேர் விளையாடி பார்த்துட்டு எடுத்துட்டு போகாமலாம் போயிருக்காங்க. அதுக்காக கோச்சிங் நோதும் கிடையாது. 2 மணி நேரம் விளையாடி பார்த்திருக்காங்க, 1 மணி நேரம் விளையாடி பார்த்திருக்காங்க. ஒரு கஸ்டமர் வெயிட் பண்றாங்கன்னா கூட எனக்கு உள்ள 2 டிவி இருக்கு, அதுல கனெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்க 1 மணி நேரம் கூட விளையாடி பாருங்க, அது என் கஸ்டமருக்கு தெரியும். ஒரு கஸ்டமர் கூட டைம் ஆயிடுச்சு அப்புறம் வேற ஒருத்தர் வெயிட் பண்றாரு கொடுங்க வீட்டுல போய் விளையாடுங்கன்னு சொன்னது கிடையாது. அவர் விளையாடுற வரைக்கும் விளையாடுவார், திடீர்னு வாங்காம போவாங்க. வெளியில எல்லா கடைக்கும் போயிட்டு தான் என் கடைக்கு வருவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் எவ்ரிபடி ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. ஓகேங்களா? அந்த மணி வந்து ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் தேடி பார்த்து விசாரிச்சு வாங்கணும். அப்ப நான் யூடியூப்ல சொல்றேன்றதுக்காக நான் எல்லாமே ட்ரூ சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? இந்த நேர்ல பாருங்க, நேர்ல பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டின்னு ஒருத்தர் சொல்றாரு, அது இருக்கா இல்ல அது இல்லையா திருப்பி அமைச்சிருங்க, இல்ல திருப்பி கொடுத்துருங்க, வாங்காதீங்க. இதுதான் ரீசன். இப்போ மணி பத்தி பேசினாலும் ஒன்னு கேக்குறேன், இந்த மாதிரி இஎம்ஐ சிஸ்டம் ஏதாச்சும் உங்ககிட்ட அந்த மாதிரி? நம்ம கொஸ்டின் இது. இஎம்ஐ பாத்தீங்கன்னாக்கா டெய்லி என் கடைக்கு வராங்க. ஓகேங்களா? பேங்கர்ஸ் வராங்க, ப்ரோ இஎம்ஐக்கு நாங்க பண்ணி தரோம், மிஷின் தரோம், அது தரோம், இது தரோம். நான் எடுக்கிறதே கிடையாது. தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் நாட் எசென்ஷியல் கூட்ஸ், தீஸ் ஆர் லக்ஸரி செக்மெண்ட்ஸ். நீங்க எசென்ஷியல் கூட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா தோஸ் ஆர் எசென்ஷியல். அது வீட்டுல வந்து உபயோகப்படும். இது வந்து நீங்க ஜாலியா சில் பண்றதுக்கான என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். சோ அதனால அந்த ஒரு ரீசன்காக தான் வந்து இஎம்ஐ போட்டீங்கன்னாக்கா காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் இஎம்ஐ கொடுக்குறாங்க, போட்டு வாங்கிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்புறம் 1 மாசம் கழிச்சு இருந்தாங்க எடுத்துக்கோங்க, இஎம்ஐ கட்ட முடியல, அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் போயிடுது. ப்ரோ இப்போ இந்த PS5 எல்லாம் வரதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ் தான் ரொம்ப கனெக்ட் ஆகும். நம்ம இந்த மேரியோ கேம்ஸ் ரெட்ரோ பத்தி கேக்குறீங்க. ஓகேங்களா? ரெட்ரோல வந்து நம்ம கிட்ட 2.4G வந்து பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பண்றது இல்லை. ஏன்னாக்கா குவாலிட்டி இஷ்யூனா என்ன அப்படின்னாக்கா 1 month விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் அது கன்சோல் வந்து ரிப்பேர் ஆயிடும். அதனால அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பதில் நம்ம வந்து 90s and 80s கிட்ஸ்க்கான ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா PS2. ஓகேங்களா? PS2 பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவி. அதுதான் இருக்கிறதே. PS4 PS5 PS2 ஆல்வேஸ் வி செல் 15 to 10 pieces in a day. அந்த அளவுக்கு ஆவரேஜா வந்து நம்ம வந்து PS2 சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? பிகாஸ் அப்படின்னாக்கா அது அஃபோர்டபுள் பிரைஸ். இப்ப புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி இது? புதுசா வரவங்களை ஈஸியா ஏமாத்தலாம், அதான் கான்செப்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன கான்செப்ட், என்ன வேணும், என்ன பிசினஸ் பண்றாங்களா இல்ல ஒர்க் பண்றாங்களா, என்ன டைம் லைன்ஸ்ல விளையாட போறாங்க, கடைசியா என்ன கன்சோல் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஓகே இதுதான் என்னோட கன்சோல், 2 யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணனாக்கா 4 காட்டுவேன். 4 விளையாடி பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணவே மாட்டாங்க, யாருமே கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கவே மாட்டாங்க. இது போச்சுனாக்கா அடுத்த நாள் கிடைக்காது, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா பொருளுமே எப்பவுமே கிடைக்கும். அதனால அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 1/2 hour விளையாடி பார்த்துட்டு இல்ல எனக்கு 5 எடுத்துக்கிறேன்னு வாங்க. சில பேர்
இன்னும் பெட்டர் குவாலிட்டியா பார்ப்பாங்க. இல்ல ப்ரோ எனக்கு 4A போறோம் அப்படின்வாங்க. அது மாதிரி இல்ல எனக்கு 2A போறோம், எனக்கு அதுவே போறோம், எனக்கு 90s கிட்ஸ் நான் அது விளையாடணும். அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் என்னோட கான்செப்ட். நம்ம வந்து போய் கன்வைன்ஸ் பண்ணி நீங்க 5 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க, ஆஃபர் போயிட்டு இருக்கு, சேல் போயிட்டு இருக்கு, இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ, அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அப்படிதான் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கேம்ஸ் இப்போ நமக்கு வந்து கண்ட்ரோலரா இருக்கட்டும், அது மட்டும் தனியா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா தனித்தனி சிடிஸ் இருக்கு நம்ம கிட்ட. யூஸ்ட் சிடிஸ் இருக்கு, 100 ரூபாய் போடுவோம், 200 ரூபாய் போடுவோம். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் கம்மியா இருக்கும். அந்த ஒரு ஒர்க் மட்டும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நான் இங்க அது பிரைசிங்கா இருக்கணும். இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரைசிங் கம்மியா போட்டுட்டே இருக்கும் கன்சோல்ஸ், நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால தான் நீங்க பேசிக்கா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? எல்லாம் சொல்லுவாங்க 6 o'clock மேலதான் பிசினஸே நடக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. சில பேர் 8 o'clock வரவங்க இருக்கிறாங்க. எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா வெயிட் பண்ணுவேன். 10 o'clock 11 o'clock வந்து வாங்கிட்டு போன் பண்ணி சொல்லிட்டாக்கா we will be there. என்னோட கால், என்னோட நம்பர், வேற ஒரே நம்பர் தான் நம்மளுது. 4-5 நம்பர் 5 நம்பர்லாம் கிடையவே கிடையாது, ஒரே நம்பர் தான். அதுக்கு கால் பண்ணீங்கன்னா நாம தான் எடுப்போம், யாரும் எடுக்கும். அதுக்கு தான் வாட்ஸ்அப் பண்ணணும், அதுக்கு தான் பேமெண்ட் பண்ணணும். ஷாப்போட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே 11 AM to 7 PM. சண்டே வந்து 10 AM to 2 PM. இதுதான் ஷாப்போட டைமிங். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்யூ. நான் வந்ததுல இருந்து பார்த்தேன், நீங்க கஸ்டமர் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், கண்டிப்பா பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு, பயங்கரமா. தேங்க்யூ வெரி மச். பிசினஸ் ஒரு ஃபோக்கஸ்லாம் இல்லாம லைக் யூ அது ஒரு பிசினஸ் பேஷன். கஸ்டமர் தான் பிசினஸ், பேஷன், இன்வால்வ்மெண்ட். நம்ம வந்து இவ்வளவு பொருள் விற்கணும், இவ்வளவு விற்கணும்ன்றது இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஜாலியா இருக்கணும், அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமா ஜாலியா இருக்கணும், பிசினஸ் ஜாலியா பண்ணணும். ஏன்னா எனக்கு பிடிச்ச பிசினஸ் பண்ணணும். ரொம்ப தேங்க்யூ. வெல்கம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னும் சத்தமா பேசுறேன். நமக்கு டுமுகள் அமால் டுமால்